ஐடி சம்மந்தப்பட்டவங்க தயவு செய்து இந்த ஜோதிடம் அப்படின்னா என்ன, ஜோதிடத்துக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு, இந்த ஜோதிடம்னா ஏன் அப்படின்னா ஜோதிடத்தை தெரிஞ்சிக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. நீ கடகலக்கணத்து 10 வருஷம் வேகமாக ஓடினத்தான் நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியுமான்னு கிடையாது. அதே சிம்ம லக்கணத்தில் உதாரணம் ஒரு 6 மாத காலம் நீங்கள் வேகமாக ஓட்டுனீங்கன்னா அது 1 கோடி ரூபான்னு உங்களுக்கு வாய்ப்பு வரும். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். அட்சய லக்கண பத்ததி ஜோதிடத்தில் வந்து 12 லக்கணங்கள் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் நான் வந்து ஒரு தொழில்நுட்ப வல்லுனர். நான் ஐடி சம்மந்தப்பட்ட ஒரு துறையில் இருக்கிறேன். என்னுடைய வேலை எப்படி இருக்கும், என்னுடைய வேலை நான் எந்த காலகட்டத்தில் எந்த லக்கணம் போகும்போது என்னுடைய வாழ்க்கை மிக சந்தோஷமாக ஒரு ஆச்சரியமாக இருக்கும், அதிர்ஷ்டமாக இருக்கும், இல்லை எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இது ஒரு பொதுவான பலனாக இருந்தாலும் அவரவர் ஜாதகம் தான் இதை முடிவு செய்யும். இப்போ மேஷ லக்கணம் ஏஎல்பி இந்த ஒரு 10 வருஷத்தில் போகுது. நான் சப்போஸ் 20லேருந்து 30 வயசு இருக்குது, இல்லை 30லேருந்து 40 வயசு இருக்குது, 40லேருந்து 50 வயசு இருக்குது. இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு 20லேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சப்போஸ் உங்கள் லக்கணம் வந்து மேஷ லக்கணமாக இருக்குது அப்படின்னா, சப்போஸ் இந்த மேஷ லக்கணம் ஆரம்பித்த ஒரு 3 வருஷம் எனக்கு ஐடி சம்மந்தப்பட்ட துறையில் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு இருக்காது. ஐடி சம்மந்தப்பட்ட துறையில் நான் வந்து சார் இப்போ வந்து நிறைய வேலை இருக்குது சார். இப்போ ஏஐ வந்துருக்கு, கோடிங் இருக்குது, நிறைய சால்வ் இருக்குது, செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது. இப்போ வந்து முதல் வந்து சைபர் செக்யூரிட்டி. இப்போ மேஷ லக்கணம் போது சைபர் செக்யூரிட்டி படிக்கலாம், இல்லை சைபர் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட வேலை நல்லாயிருக்கும். கோடிங் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை அழகாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே 20லேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் எனக்கு ஏஎல்பி லக்கணம், ரிஷப லக்கணம். நான் இந்த ஐடி சம்மந்தப்பட்ட துறையில் எனக்கு எப்படி இருக்கும் வாய்ப்பு அப்படின்னா, உண்மையிலே வந்து இந்த ரிஷப லக்கணம் போகும்போது நீங்கள் படிச்சுக்கிட்டே வேலையும் பார்க்கலாம். நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு நிறைய படிப்பு அறிவினை கொடுத்துக்கிட்டே இருக்கும். டெய்லி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணும், திரும்ப 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 படிக்கிற மாதிரி இருக்கும். பெரிய வாய்ப்புகளை கொடுக்கும். அது ஏஎல்பி லக்கணம் மிதுனம். இது மிதுன லக்கணம் போகும்போது 10 வருஷம் நீ கேட்கவே வேண்டியதில்லை. ஒருத்தருக்கு 20லேருந்து ஒரு 50 வயசுக்குள்ளே மிதுன லக்கணம் ஏஎல்பி போய் உங்களுக்கு வந்து உண்மையிலே லக்னாதிபதி இப்போதான் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு வாழ்க்கையில் ஒரு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டீங்கள்ல சார், நான் 30 வருஷம் ஐடி ஃபீல்டில் இருக்கேன் சார், எப்படி? ஆனால் அவசரப்படாதீங்க. உங்களுக்கான அங்கீகாரமோ, உங்களுக்கு அதிகாரமோ, உங்களுக்கான வாழ்க்கைக்கான ஒரு பொருளாதாரமோ, வாழ்க்கைக்கான ஒரு பெரிய ஒரு நிகழ்வு உங்களுக்கு கொடுக்கும். இல்லை சார், நான் இப்போ அந்த வேலையை விட்டு நான் இதை பண்ண போகிறேன், மாற்றிடாதீங்க. தயவு செய்து மிதுன லக்கணம் போகும்போது ஐடி சம்மந்தப்பட்ட வேலையை மாற்றிடாதீங்க. கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கான அங்கீகாரம் வரும்போது ஒரு குன்றுகளில் ஏறுறது பெரிய விஷயம் இல்லை. கடைசி ஒரு பாதை எப்படி இருக்கும், கடைசி ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டர் இல்லை 1 கிலோமீட்டர் எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏறவே முடியாது. அந்த மாதிரி தான் இந்த வாழ்க்கையில் கடைசி உச்சாணின்னு நீங்கள் தொடும்போது அந்த 1 வருஷம் 2 வருஷம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார். கடகலக்கணம் சார், உண்மையிலே கடகலக்கணத்துக்கு ஐடி சம்மந்தப்பட்ட 20லேருந்து 50 வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா கடகலக்கணம் போகும்போது வேலையை மாற்றுவாங்க தான், யாரும் சொல்லி கேட்க மாட்டாங்க. அதே சிம்ம லக்கணத்துக்கு உண்மையிலே எனக்கு ஐடி சம்மந்தப்பட்ட ஃபீல்டு உண்மையிலே ஒரு வரம், ஒரு வாய்ப்பு, ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, எதிர்பாராத ஒரு நிகழ்வு, எதிர்பாராத ஒரு வாய்ப்பு, எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்ல முடியும் இந்த ஐடி சம்மந்தப்பட்ட வேலையை. அதே கன்னி லக்கணம். இந்த கன்னி லக்கணத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இத்தனை வருஷம் படிச்சிங்கல்ல ஐடி சம்மந்தப்பட்டதில், நீங்கள் யாரும் நிரூபிக்கக்கூடிய லக்கணம் கன்னி லக்கணம். ஐடி சம்மந்தப்பட்ட ஃபீல்டை சார் எனக்கு துலா லக்கணமாக போனுச்சுன்னா பேர், புகழ், பணம், வருமானம், ஐடியிலேருந்து வருமானம் வரும். சார் எனக்கு ஏஎல்பி லக்கணம் 10 வருஷத்துக்கு எனக்கு விருச்சகம். உண்மையிலே எதிர்பாராத கண்டுபிடிப்புகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத யோகங்கள், எதிர்பாராத ஒரு விஷயத்தை நீங்கள் ஒன்று செய்ய போய் அது வேறு ஒரு வகையாக வந்து அது வேறு ஒரு ஐடியா கொடுத்து வேறு ஒரு வகையாக அது வந்து ரிசல்ட் வந்து அதை வந்து என்ன பண்ணும், சரி பண்ணி உங்கள் வாழ்க்கையில் புதுசாக டெய்லி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது யாருன்னா விருச்சகம். 20லேருந்து 50 வயசுக்குள்ளே இருந்து அவங்க அந்த விருச்சக லக்கணம் போனுச்சுன்னா உண்மையிலே அவங்க வந்து ஒரு அதிசயமான ஒரு வாய்ப்புகளை, புது ஐடியாக்களை, புது வாய்ப்புகளை கண்டுபிடிச்சி பெரிய வருமானம், பெரிய வாய்ப்பு, பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது விருச்சகம். தனுசு. இந்த ஐடி சம்மந்தப்பட்ட வேலையை விட்டுட்டு நான் வெளில போகிறேன், நான் எனக்கு ஐடி ஃபீல்டே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது இந்த தனுசு லக்கணம் ஏஎல்பி இந்த 20லேருந்து 50 வயசுக்குள்ளே. சார் மகர லக்கணம். செய்கிறது ஒன்றா இருக்கும், அங்கே வேலை கஷ்டப்பட்டு செய்யும், வேற ஒருத்தருக்கு அந்த பேர், புகழ், பணம், வருமானம், செல்வாக்கு எல்லாமே வேற ஒருத்தருக்கு போகும். மகரம் அது இந்த ஐடி சம்மந்தப்பட்டதில் கஷ்டப்பட்டு முன்னேறும். அதே கும்பம். இந்த கும்பத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத நிகழ்வுகள் என்னென்னா, நல்லா வேலை செய்வாங்க, ஒரு
வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை உடைஞ்சது அப்படின்னு சொல்லுவோம் பாருங்களேன். அது என்னென்னா இந்த கும்பத்துக்கு தான். உண்மையிலே கும்ப லக்கணம் ஏஎல்பியாக போகும் 10 வருஷ காலம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை உருவாக்குவாங்க. ஆனால் அது கடைசி முடியும் போது அதை ஒன்றுமே இல்லாமல் உடைச்சிட்டு அது வந்து முழுமை பெறாமல் அதை வந்து கடைசி நேரத்தில் அப்படியே கையை விட்டுட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கும். கொஞ்சம் கவனமாக போராட வேண்டியது. மீன லக்கணம். மீன லக்கணமும் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா மீன லக்கணம். நிறையா வேலை இருக்கும், நிறைய வாய்ப்புகள் இருக்கும், நல்லா சந்தோஷமாக செய்ய வேண்டிய அமைப்பு இருக்கும். ஆனால் என்ன தெரியுமா, உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து இந்த மீனத்துக்கு வருமா அப்படின்னா வரவே வராது. இப்படி 12 ஏஎல்பி லக்கணங்களும் அவரவர் வாழ்க்கையில் இப்போ என்ன ஏஎல்பி போகுதுன்னு பாருங்கள். உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள். இது ஒரு பொதுவான பலன். சப்போஸ் உங்கள் லக்கணாதிபதி 11லையோ உங்கள் லக்கணாதிபதி 2லையோ சம்மந்தப்பட்டுச்சு, இல்லை 10ஆம் அதிபதி 2ல் சம்மந்தப்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், உண்மையில் உங்கள் வாழ்க்கையில் எப்படி தான் இருக்கும், நீங்கள் வைக்கிறதா வாழ்க்கை, நீங்கள் வைக்கிறதா அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்கள் வந்து ஐடி சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஎல்பி லக்கணம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். உங்களோட வயது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோட பின்னாடி பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு வீடியோவிலையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சார் என்னோடய ஏஎல்பி லக்கணம் எப்படி பார்க்குறது அப்படின்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் என்ன பண்ணுறோம், டேட் ஆஃப் பர்த், டைம், ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் போய் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை மட்டும் கொடுங்க. கொடுத்தது பிறகு ஏஎல்பி அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கும். அது மேஷமோ, ரிஷபம், மிதுனமோ, கடகமோ, சிம்மமோ இருக்கும். இப்போ சிம்ம லக்கணம் ஏஎல்பி அப்படின்னா உண்மையிலே நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ கடுமையாக உழைக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா பேர், புகழ், பணம், வருமானம், ஆட்சி, அதிகாரம், செல்வாக்கு, சந்தோஷம், ஒரு நிர்வாகத்தை எக்ஸ்ட்ரீமாக வந்து உங்கள் கைக்கு வரும். அப்படி ஒரு நிகழ்வு வரும்போது இப்போ என்ன பண்ணுறது, நீங்கள் வேகமாக ஓடனா ஒரு உதாரணம் பணம் வருது, பேர் வருது, புகழ் வருது, சந்தோஷம் வருது, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வருது அப்படின்னா நீங்கள் மெதுவாக ஓடுனா எப்படி கிடைக்கும்? அப்போ என்ன பண்ணணும், இன்னும் வேகமாக ஓடுங்க, இன்னும் வேகமாக ஓடுங்க, இன்னும் ஓடுங்க. அப்படி ஓடும்போது இந்த 10 வருஷம் முடிஞ்சது பிறகு நீங்கள் என்ன வேகமாக ஓடினாலும் கிடைக்காது. நீங்கள் கடகலக்கணத்து 10 வருஷம் வேகமாக ஓடினதான் நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியுமான்னு கிடையாது. அதே சிம்ம லக்கணத்தில் உதாரணம் ஒரு 6 மாத காலம் நீங்கள் வேகமாக ஓட்டுனீங்கன்னா அது 1 கோடி ரூபாவோட உங்களுக்கு வாய்ப்பு வரும். அந்தமாரி ஒரு வாய்ப்பு வர்றது இந்த சிம்ம லக்கணத்துக்கு. நீங்கள் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கடகலக்கணமோ, கன்னி லக்கணமோ, சிம்ம லக்கணமோ தெரியாதவிட்டு என்ன பண்ணுறோம், எப்போ ஓடணும்னு தெரியல, எப்போ வேகமாக முயற்சி பண்ண தெரியல, எப்போ வேகமாக அந்த செயலை செய்யணும்னு தெரியல, எப்படி செய்யணும்னு தெரியல. அதோட இந்த ஐடி சம்மந்தப்பட்டவங்க தயவு செய்து இந்த ஜோதிடம் அப்படின்னா என்ன, ஜோதிடத்துக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு, இந்த ஜோதிடம்னா ஏன் அப்படின்னா ஜோதிடத்தை தெரிஞ்சிக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருந்தாலும் சரி. இவங்க என்னென்னா இந்த ஜோதிடத்தை தெரியாத, இப்போ சிம்ம லக்கணம் எனக்கு போகுது அப்படின்னா என்னுடைய உழைப்பும், என்னுடைய முயற்சியும், என்னுடைய முழுமையான என்னுடைய நான் அந்த தொழிலில் இருக்கக்கூடிய ஈடுபாடும், ஐடி சம்மந்தப்பட்ட துறையில் அவ்வளோ வேகமாக நான் ஈடுபடுவேன். சார் இப்போ போய் நான் சிம்ம லக்கணம் வரும்போது நான் ஒரு ஹோட்டல் தொழில் பண்ணுறேன், அது ஒரு விதமான பலன். சார் நான் சிம்ம லக்கணம் ஏஎல்பி போகும்போது நான் ஒரு டீ கடை வைக்கிறேன், அது ஒரு விதமான சூழ்நிலை. ஆனால் சிம்ம லக்கணம் போகும்போது ஐடி சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா நான் என்ன பண்ணணும், இப்போ அதை நான் அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டே இருக்கணும். நிறைய திரும்ப நான் ஒரு 10 அப்ளிகேஷன் போடுறது என் கையில் தான் இருக்குது, 100 அப்ளிகேஷன் போடுறது என் கையில் தான் இருக்குது, நான் 1000 ப்ராஜெக்ட் பண்ணுறது என் கையில் தான் இருக்குது. அதை நான் எப்படி பண்ண போகிறேன்? நான் வந்து இப்போ சிம்ம லக்கணம் போகுது சார், நான் ஒரு ஐடி கம்பெனி வைக்கலாமா, வைக்க முடியும். சார் நான் இப்போ கும்ப லக்கணம் போது நான் ஐடி கம்பெனி வைக்கலாம், வைக்கிறாதப்பா. எப்படி நீங்கள் ஐடி கம்பெனின்னா ஒரு 10 பேர் சேர்ந்து, நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 10 பேர் சேர்ந்து நான் வைக்க போகிறேன், வச்சிடாதீங்க. அதே சிம்ம லக்கணம் போகுது, நான் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு லக்கணம் இது வைக்க போகிறேன், சூப்பராக பண்ணலாம். பண்ண முடியும். இப்போ யார் எப்போ எந்த செயலை செய்யணுங்கிறது அந்த விஷயம். ஆனால் நம்ம அதை பார்க்காம என்ன பண்ணுறோம், எல்லாருமே ஐடியில் போய் ஜெயிக்கணும், எல்லாரும் ஐடியில் போய் ஜெயிச்சிடலாம். ஆனால் என்ன காலம் தெரியாமல், என்ன நேரம் தெரியாமல், நம்ம எதன்னு தெரியாமல், எப்படின்னு தெரியாமல், எங்கன்னு தெரியாமல், எதுலன்னு தெரியாமல், அதொட்டு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு தொழிலையும் இந்த லக்கணம் போகும்போது யார் எப்படி ஜெயிப்பாங்க, நீங்கள் உங்கள் ஏஎல்பி லக்கணம் என்ன, நீங்கள் என்ன துறையில், உதாரணமாக நான் வந்து அதே ஐடி சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் நான் வந்து சைபர் செக்யூரிட்டியில் இருக்கிறேன், நான் அதே ஐடி சம்மந்தப்பட்ட கோடிங்கில் இருக்கிறேன், அதே ஐடி சம்மந்தப்பட்டதில் நான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற இடத்துல இருக்கிறேன், அதே ஐடி சம்மந்தப்பட்ட டேட்டா சயின்ஸில் இருக்கிறேன், அதே ஐடியில் டேட்டா அனலைஸாக இருக்கேன், நான் ஐடி சம்மந்தப்பட்டதில் வந்து நான் ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கிறேன், அதே ஐடி சம்மந்தப்பட்ட இது இப்படி பல பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுகள் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இதே விஷயம் சிம்ம லக்கணத்து மார்க்கெட்டிங் ஒத்து வராது. எப்படி இப்போ போய் நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறேன்னா, நான் சார் மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருக்கிறேன் சார், எப்போ மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருக்கட்டுமா, இல்லை நான் வந்து உதாரணமாக இப்போ அதிலே ஒரு உதாரணமாக ஒரு கோடிங்கில் நான் இருக்கலாமான்னு கோடிங்கில் இருக்கணும்.
மார்க்கெட்டிங்க்கும் கோடிங்க்கும் டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்கும். எது இதில் இப்போ மார்க்கெட்டிங் போனால் 10 லட்சம் சம்பளம், அதே கோடிங்கில் போனால் 1 கோடி ரூபா லாபம். எது அப்படின்னு நம்ம தெரியாமல் என்ன பண்ணுறோம், அதை பிடிச்சிக்கிட்டு நான் படிச்சிருக்கேன், எனக்கு தெரிகிறது தான் சரின்னு நான் நினைக்கிறேன். அது நான் படித்தேன், எனக்கு தெரிகிறது தான் சரின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவறு. ஐடி சம்மந்தப்பட்டவங்க தயவு செய்து இந்த ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணும், ஜோதிடத்தை என்னென்னு பார்க்கணும். உங்கள் வாழ்க்கையில் இந்த ஜோதிடம் எப்படி என்ன இயக்குது, என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்கள். ரொம்ப சந்தோஷம். தொழில் சார்ந்த வேலை சார்ந்த விஷயங்கள் யாருக்கு எப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்பு எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இது மூலம் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் நிறைய விஷயங்களை இது மூலம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.